அனைவருக்கும் வணக்கம். வெற்றி என்னும் மரம் வளர வேர்வை என்னும் நீரை ஊற்றித்தான் ஆக வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் BNSS 2023 சாப்டர் 6 நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ABC முடிச்சிட்டோம். இப்போ Dயில் அதர் ரோல்ஸ் ரிகார்டிங் ப்ராசஸஸ் 90 to 93. இப்போ 91 நம்ம பார்க்க போகிறோம். 91 என்ன சொல்லுகிறது? பவர் டு டேக் பாண்ட் ஆர் பெயில் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ். இப்போ இருவர் முன்னிலையாக வேண்டும் என்றால் அதற்கு தேவைப்படுகின்ற அந்த பத்திரம் மற்றும் அந்த பிணைமுறி ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரத்தை பற்றி சொல்வதுதான் செக்ஷன் 91. சரி, இப்போ இது என்ன சொல்கிறது என்றால், when any person for whose appearance ஆஜராகுதல் or arrest கைது, the officer presiding in any court is empowered to issue a summons. எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கு? செக்ஷன் 2ல் 1Xல் BNSS 2023. ஆர் வாரண்ட் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க? செக்ஷன் 2ல் 1ல் இசட்டில். சரி, இஸ் பிரசன்ட் இன் சர்ச் கோர்ட், அத்தகைய நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்ற போது சர்ச் ஆஃபீஸர் மே ரெக்வயர் சர்ச் பர்சன் டு எக்ஸிக்யூட் எ பாண்டு. செக்ஷன் 2(1)ல் ஈயில் இருக்குது. ஆர் பெயில் பாண்டு செக்ஷன் 2(1)Dயில் இருக்குது BNSS 2023. இது இரண்டுமே நியூலி புதியதாக சேர்க்கப்பட்டது. CRPC 1970 இருந்ததா என்றால் இல்லை. ஃபார் இஸ் அப்பியரன்ஸ் இன் சர்ச் கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட் டு விச் த கேஸ் மே பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃபார் ட்ரையல். வழக்கு விசாரணைக்காக அது மாற்றப்பட்டிருக்கின்ற போது. இப்போது வழக்கம் போல் நம்ம இது ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் புரியும். ஃபார் எவர் இன் அவர் மைண்டு. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த நீதிமன்றம் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர். இந்த நீதிமன்றத்திற்கு இவருக்கு, அதாவது நீதிமன்றத்தில் தோன்றுவதற்காக அழைப்பாணை அனுப்புவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. அதே போல் இவரை கைது செய்வதற்காக ஒரு பிடி வாரண்ட் அனுப்புவதற்கான இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது சர்ச் பர்சன், இந்த நபரே இந்த நீதிமன்றத்தின் தலைமை வகிக்கின்ற இந்த நீதிபதி அவர்கள் இருக்கின்ற போது இவர் என்ன பண்ணுறாரு? இந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கின்ற போது நீதிமன்றமானது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவரிடம் நீ ஒரு, அதாவது பாண்டுனா ஓன் பாண்டு, அந்த பாண்டை, அதாவது பத்திரத்தை ஒன்றை எழுதி கொடு, அல்லது பிணைமுறி ஒன்றை பெயில் பாண்டு வித் சூரிட்டியோ அல்லது சூரிட்டி இல்லாமலோ ஒன்றை எழுதி கொடுத்து விட்டு நீ இந்த சொல்லுகின்ற எழுத்தரில் நான் இந்த தேதியில் ஆஜராகிறேன், இந்த நேரத்தில் ஆஜராகிறேன் என்று சொல்லி எழுதி கொடுக்கிறார். எங்கே? இந்த நீதிமன்றத்திலோ, அல்லது இந்த வழக்கானது வேறொரு நீதிமன்றத்தில் மாற்றப்படுகிறது. எதற்காக? வழக்கு விசாரணை செய்வதற்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது கோர்ட் ஆஃப் செஷனுடைய ட்ரையல் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன், பிரத்யேகமாக மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய குற்றமாக இருக்கின்ற போது என்ன பண்ணும்? முன்ன 209ல் இப்போ 232 படி கமிட்டல் ஆகிடும். அப்போ அந்த நீதிமன்றத்தில் சென்று விட்டால் அங்கேயும் ஆஜராகின்றமாறு என்ன பண்ணும்? இந்த நபரிடம் இந்த நீதிமன்றமானது ஒரு பத்திரமோ அல்லது பிணைமுறை எழுதி கொண்டு அனுப்பலாம். இது சொல்வதான் செக்ஷன் 91. அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.